அவள் தானே எங்கள் புன்னகை. தைரியமா இரு, நான் தான் இருக்கேன்ல. பயமா இருக்கு. நான் இருக்கேன், அமைதியா இரு. சோ இப்படி போய் தொக்க மாட்டேங்கியே. ஏன் மிருதுலா, எத்தனை நாள் அது நடந்துட்டு இருக்கு? பாட்டி இருங்கண்ணா. மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட பேசல, நான் எங்க வீட்டு பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன, கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா நில்லுங்க. மிருதுலா, என்னது இது? ஆ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? பாட்டி, நீ உன் வேலையை பாரு. போ, பேசாம தூங்கு போ. பாட்டி நீ நித்யா இருக்கட்டும். சொல்லு மிருதுலா, எத்தனை நாள் அது நடந்துட்டு இருக்கு? ஆ, சந்தியா கல்யாணத்துக்கு முன்னாடியே வா இல்ல கல்யாணத்துக்கு பின்னாடியா? பதில் சொல்லு. பாட்டி, பாட்டி என்ன மன்னிச்சிரு பாட்டி. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இப்ப நான் உன்கிட்ட கேட்கல. இது எத்தனை நாளா நடந்துட்டு இருக்கு? என்னோட முக்கியமான கேள்வி சந்தியா கல்யாணத்துக்கு முன்னாடியா சந்தியா கல்யாணத்துக்கு பின்னாடியான்னு கேட்கறேன். புரியுதா இல்லையா? சொல்லு. பாட்டி ப்ளீஸ் ஒரு நிமிஷம். நீங்க என்ன பேச வேணாம்னு சொன்னாலும் இந்த இடத்துல நான் பேசிதான் ஆகணும். ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடுங்க. மாப்ள, இப்ப நீங்க பேச வேணாம்னா நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லல. கொஞ்ச நேரம் இருங்க, எனக்கு இருக்க டவுட் நான் கிளியர் பண்ணணும். ஏன்னா உங்க வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறது ஏன் பேத்தி தான். என்ன, ஒண்ணுக்கு 2 பேத்தி அங்கதான் கட்டி கொடுத்துருக்கோம். இப்ப 3ஆவதா ஒருத்தி இங்க இப்படி நடந்துட்டு இருக்கா. அதான் எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு, ஒண்ணுமே புரியல. இது சந்தியா கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தா இல்ல கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்தா இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு மிருதுலா. முதல்ல மன்னிச்சிரு பாட்டி. பாட்டி, நான் அம்மா கிட்ட சொல்லிடாத பாட்டி. நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட பொறுமையா சொல்றேன். ப்ளீஸ் பாட்டி. நான் எதுக்கடி உன் அம்மா கிட்ட சொல்ல போறேன்? நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் அவ தூக்குல போய் தொங்கிடுவா. என்ன, ஏன்னா நீ அப்படி ஒரு காரியத்தை தான் செஞ்சு வச்சிருக்க. நீ இப்படி இருப்பேன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. என்ன, நீ என்ன செஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? நீயும் சந்தியாவும் எப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா சந்தியாவோட வாழ்க்கைக்கு எனக்கு புரியல, ஒண்ணுமே புரியல. பாட்டி, அதான் மாமா பேசுறேன்னு சொல்றாருல, அவரை தான் பேச விட. நீயே பேசிக்கிட்டு இருந்தா அவ எப்படி பதில் சொல்லுவா? அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. மாமா பேசட்டும், நீ பேசாம இரு. நீ பெரிய மனுஷி, அப்ப உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு போல அவளுக்கு சப்போர்ட் பண்ற. ஆமா தெரியும், இப்ப என்ன பண்ணுவ? ஆமா, அவளும் மாமா லவ் பண்றாங்க. இப்ப என்ன உனக்கு தெரிஞ்சிருந்தும் ஏன்டி சொல்லல? ஆமா, இப்போ உன்கிட்ட வந்து நான் சொல்லணுமா? ஆமா, இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க, சேர்த்து போய் உன்கிட்ட நான் சொல்லவா முடியும்? லவ் பண்ணாங்க, எனக்கு இடப்பட்ட காலத்துல தான் தெரியும். ஆனா எப்படி லவ் பண்ணாங்க சந்தியாவோட கல்யாணத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. பாட்டி இருங்க, நான் எல்லாத்தையும் பொறுமையா சொல்றேன். என்ன, ஃபர்ஸ்ட் உங்களோட டவுட்டு சந்தியா அண்ணியோட கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு பின்னாடியாங்கிறது தான். சந்தியா அண்ணியோட கல்யாணத்துக்கு முன்னாடி தான். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாம தான் நாங்க 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். சந்தியா அண்ணி கல்யாணத்துக்கு பின்னாடி தான் நாங்க 2 பேரும் தான் லவ் பண்ணிருக்கோங்கிறதே எங்களுக்கு தெரியும். இதுதான் பாட்டி நடந்துச்சு. அப்போ கல்யாணத்தன்னைக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு மண்டபத்தை விட்டு போனதுக்கு காரணம் என்ன? அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அவரை? அமைதியா இரு. இந்த சமயத்துல தான் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லுடி, அப்ப நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? பாட்டி, கல்யாணம் எல்லாம் ஒன்றும் நாங்கள் பண்ணிக்கல. லவ் மட்டும் தான் பண்றோம். அதுவுமே சரணுக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது பாட்டி. தெரியாம தான் போயிட்டு இருக்கோம். நாங்கள் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள்னா பின்னாடி நிக்குது நித்யா. அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் என் சின்ன தம்பிக்கு தெரியும், அவ்வளவுதான். மற்றபடி வேற யாருக்குமே தெரியாது. இதுதான் காரணம்னு முன்னாடியே சொல்லியிருந்து மண்டபத்தை விட்டு வெளியே போயிருந்திருக்கலாம்ல. இவ்வளவு தூரம் மறைச்சு குடும்பத்தை அசிங்கப்படுத்தி இருக்க. இப்ப இந்த விஷயம் சரண் மாப்பிளைக்கோ சந்தியாவுக்கோ தெரிஞ்சா என்ன ஆகுறது? பாட்டி, இப்போதைக்கு எதுவும் தெரிய போறதில்ல. என்ன, இப்பதான் அவங்க வாழ்க்கை தொடங்கியிருக்கு. நாங்க எதையும் தெரியப்படுத்த போறதும் கிடையாது. கொஞ்ச நாள்ல எல்லாமே தெரிய வரும். அப்ப நாங்க எல்லாத்தையும் சொல்லுவோம். ப்ளீஸ் தயவு செய்து இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க. மாப்பிள, நான் பெருசாக்கணுங்கிறதுக்காக இதை பேசல. இதுல அவ பண்ணிருக்க தப்பு என்னன்னு அவ உணர்றாளா? எனக்கு அதுதான் வேணும். இதுல உன் அக்காவோட வாழ்க்கை இருக்கு. சரண் மாப்பிள முழுசா சந்தியாவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு, மன்னிச்சுன்னு சொல்லக்கூடாது, ஏத்துக்கிட்டு வாழ்றாளா இல்லையாரு எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா அவரோட தம்பியை நீ காதலிக்கிறேன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், இந்த பிரச்சனை எப்படி வெடிக்கும்னு நீ யோசிச்சு பார்த்திருப்பியா? பாட்டி, நீங்க சொல்ற அத்தனை விஷயத்தையும் நான் யோசிச்சுட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் சரணுக்கு தெரியாம இருக்கிற ஒரே ஒரு காரணம் இந்த ஒண்ணுதான். அது மட்டும் இல்ல, மிருதுலா நினைச்சிருந்தா எப்ப வேணும்னாலும் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா இன்ன வரைக்குமே நாங்க சொல்லாம இருக்கோம்னா அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும், இன்னும் அவங்க ரிலேஷன்ஷிப்பை டீப்பாக்கிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் நாங்க 2 பேரும் எதுவுமே சொல்லாம இருக்கோம். இப்போ
உங்ககிட்ட கையங்காலமா மாட்டிக்கிட்டோம். அதுக்காக நாங்க லவ் பண்ணலன்னு உங்ககிட்ட அதை நாங்க ஒன்றும் பெருசாலாம் எடுத்தெல்லாம் காமிச்சிக்க மாட்டோம். நான் தான் சொல்றேன்ல, 2 பேரும் சரண் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம். சொல்லப்போனா போன்ல மட்டும்தான் எங்களோட அந்த ஸ்பீச் கூட இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மிருதுலா மகேஷ்ன்ற 2 பேரும் லவ் பண்ணவே ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி எங்க பேர் கூட மாத்தி சொல்லி தான் நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சோம். சொல்லப்போனா இது எப்படி இது ஒரு ரிலேஷன்ஷிப் வந்ததுன்னு கூட தெரியாம தான் எங்களுக்குள்ள இந்த லவ் பாண்டிங்கே வந்தது. இந்த மாதிரி சரண் மாப்பிள்ள கிட்ட சொல்ல முடியுமா மாப்பிள்ள? பாட்டி, நீங்க சொல்றது லாஜிக்கான விஷயம்தான். சரணால இதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அது எனக்கு தெரியும். ஆனா அவனை மாத்துற அளவுக்கு தான் இப்ப சந்தியா அண்ணி நல்லாவே அவனை கொண்டு வந்துட்டாங்களே. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சாலுமே அவன் ஓவரா ரியாக்ட் பண்றது ஒரு சைடு இருந்தாலும் கண்டிப்பா சந்தியா அண்ணி அவனை மாத்துவாங்க. ஆனா நாங்க எதுக்கு சொல்லாம இருக்கோம்னு உங்களுக்கு புரியலையா? சொல்ல போனா இதை நான் எத்தனையோ டைம் சொல்லிடலான்னு கூட மிருதுலா கிட்ட சொன்னேன். ஆனா கேட்கல. வேணாம், எனக்கு என் அக்கா வாழ்க்கை தான் முக்கியம், என் அக்கா வாழ்க்கை தான் முக்கியம்னு இப்ப வரைக்கும் சந்தியாவோட வாழ்க்கைக்காக மட்டும்தான் பேசிட்டு இருக்கா. பாட்டி, நாங்க லவ் பண்றோன்னு தான் பேரு, ஆனா இன்ன வரைக்கும் ஒரு லவ்வர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படி நாங்க இருந்ததே கிடையாது பாட்டி. காரணம் மிருதுலா மட்டும்தான். மிருதுலா அடிக்கடி சொல்லுவா, எனக்கு என் சந்தியாவோட வாழ்க்கை முக்கியம், சந்தியாவோட வாழ்க்கை முக்கியம்னு. இப்ப நீங்க சொல்றீங்களே சந்தியாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு. அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க கண்டிப்பா வருத்தப்படதான் செய்வாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது அவங்க வாழ்க்கை மாறிடுச்சு. ஆனா இது எங்க வாழ்க்கை, இது அன்எக்ஸ்பெக்டடா வந்த ஒரு உறவாவே இருந்தாலும் இதுதான் உண்மை. இதை மாத்திக்க முடியாதுல்ல பாட்டி. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் மிருதுலா ஒரே மாதிரி தான் இருக்கா. அவ யாருக்காகவும் அவளை மாத்திக்கல. சொல்ல போனா அவ உடஞ்சுதான் இருக்கா. எந்த இடத்துலயும் அவ எந்திரிச்சு நிமிந்தெல்லாம் ஒண்ணு நிக்கல பாட்டி. அதாவது நீங்க கல்யாணம் பேசி முடிச்சது என்னமோ மிருதுலாவுக்கு தான். ஆனா விதி என்ன மாத்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் மிருதுலா என்ன லவ் பண்றதாவே இருந்தாலும் அவங்க எதுக்கு மண்டபத்தை விட்டு வெளியே வரணும்? அண்ணி எதுக்கு சந்தியா அண்ணியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் சரணுக்கு? அதுக்கப்புறம் சரணுக்கும் சந்தியாவுக்கும் பிடிக்காம இருந்து மறுபடியும் 2 பேர் பிடிச்சு மறுபடியும் எதுக்கு 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? இதுதான் விதி. இது யாருனாலையும் மாத்திக்க முடியாது. இதை நீங்க என்ன சொன்னாலும் சரி பாட்டி, என்னால ஏத்துக்க முடியாது. அப்புறம் உங்களை எதிர்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க, என்னால மிருதுலாவே விட முடியாது. சப்போஸ் இதை நீங்க எல்லார்கிட்டையும் சொல்லி இதை நான் இந்த உண்மையை நீங்க வெளியே தெரியப்படுத்தணும் அப்படின்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன என்கிட்ட என் மிருதுலாவை மட்டும் ஒப்படைச்சிருங்க. நான் தனியாக கூட போய் அவ கூட இருந்துருவேன். ஆனால் யாருக்காகவும் என் மிருதுலாவை என்னால் விட முடியாது. நான் எல்லாத்துக்குமே துணிஞ்சிட்ட பாட்டி. என்ன இதுக்கு மேலேயும் இவளை யாரும் கஷ்டப்படுத்துறத என்னால் தாங்கிக்க முடியாது. எனக்கு என் மிருதுலா வேணும், அவளை என்னால் விட்டு கொடுக்க முடியாது பாட்டி. நீங்கள் இதுக்கு மேலே என்ன முடிவெடுக்கிறது இருந்தாலும் எடுத்துக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என் மிருதுலாவை என்னால் விட்டு கொடுக்க முடியாது, அவ்வளோதான். சரண்கிட்டயே சொல்லணுன்னாலும் சொல்லிக்கோங்க. அவன் என்னை வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொன்னா கூட நான் போய்க்கிறேன். ஆனால் அப்போ கூட கோர்த்துருக்க அந்த கையை என்னால விட முடியாது. பாட்டி, இந்த அளவுக்கு ஒருத்தரால லவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நிஜமாவே மாமாவோட லவ்வை பார்த்து நான் ரொம்பவே வியந்து போயிட்டேன். புரியுதா? இதுக்கு மேலலாம் ஓவரா சீன் போடாத பாட்டி. என்ன மிருதுலா பாவம், சொன்னா புரிஞ்சுக்கோ. அவ எவ்வளோ கஷ்டத்தை தான் அனுபவிப்பா. பாவம் தானே. அம்மாட்ட யார்ட்டையும் சொல்லாத பாட்டி. தகுந்த நேர் வரும்போது அவங்க எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவாங்க. ப்ளீஸ் பாட்டி, சொன்னா புரிஞ்சுக்கோ. மிருதுலா வாங்க. இங்க பாரு, எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான். என்ன ஒருத்தருக்கு ஒண்ணுனாலும் என்னால் தாங்கிக்க முடியாது. உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாத்தையும் எப்படி கரையேற்ற போகிறோம் அப்படின்னு நானும் உன் அம்மாவும் ரொம்பவே பயந்துட்டோம். என்ன இவங்க தாத்தாட்ட கூட அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மனசுக்குள்ளே இருக்கிற பயம், யாரும் எந்த இடத்துலையும் அவமானப்பட்டுறக்கூடாது, அவமானப்படுத்திடக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிருந்தது. ஆனால் நீ அன்றைக்கி மண்டபத்தில் அசிங்கப்படுத்திட்டு போனது, உன் அக்கா அந்த அசிங்கத்தை துடைக்கிறதுக்கு சந்தியாவை சரணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. ஆனால் இப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் அப்பத்தான் நடந்த தாங்கிக்க முடியல. கண்டிப்பாக சரண் மாப்பிள்ளைனால இதை ஏற்றுக்க முடியாது. மற்றபடி நீ என்றைக்குமே நல்லா இருக்கணும்னு தான் அப்போ தான் நினைப்பேன். என்ன சந்தியாக்காக நீ இவ்வளோ யோசிச்சிருக்க, உன்னை எப்படி அப்போ தான் மன்னிக்காமல் விடுவேன்? இங்கே பாரு, லவ் தான்
ரொம்ப அவசரப்பட்டு பண்ணியிருக்க, புரியுதா? லவ் பண்ணுறதுல நான் எந்த விதத்துலையுமே தப்பு சொல்ல மாட்டேன். அது யாருக்கு யார் மேலே எப்போ வரும்னு யாருனாலே சொல்ல முடியாது. ஆனால் நீ முகத்தவே பார்க்காம காதலிச்சிருக்க. இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் தானே தெரிஞ்சு காதலிக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி நம்மளால் புரிய வைக்க முடியாது, புரியுதா? லவ் பண்ணது அவசரப்பட்டு பண்ணிட்டேன். கல்யாணம் அப்படி பண்ணக்கூடாது, புரியுதா? என்ன, எல்லாரோட சம்மதத்தோடையும் முக்கியமாக சரண் மாப்பிள்ளையும் சந்தியாவும் மனசார ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீயும் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும், புரியுதா? இதயம் இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றது, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என் உயிரும் கரைவதென்ன, இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடல் காண்பாயா, கலை என்று ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா, விடை நீ சொல்லையா. இப்போதான் சந்தியாவை வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருக்கா. என்ன, கொஞ்ச நாள் போகட்டும், நானே எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நல்லபடியாக உனக்கும் முகேஷ் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் அவசரப்பட்டுறாதீங்க மாப்பிள்ள. இவளே அவசரப்பட்டாலும் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அவசரப்பட்டுறாதீங்க. காதலிச்ச மாதிரி கல்யாணத்தையும் தெரியாமல் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லை பாட்டி, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அவளை மன்னிச்சுக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. இல்லை மாப்பிள்ள, இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் மிருதுலாவுக்கு உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணுன்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நீங்களே அவளுக்கு கிடைப்பீங்க நாங்கள் எதிர்பார்க்கல. சரி, எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நாங்களே வீட்டில் சொல்லி எல்லாத்தையும் பேசிக்கலாம் மாப்பிள்ள, சரியா? அப்புறம் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக பார்க்க வராதீங்க. நீங்கள் பார்த்ததை நான் தப்பு சொல்ல வரல. எல்லா நேரமும் நானே இருப்பேன்னு இல்லை, எப்போ வேணாலும் அவள் அம்மாவும் வருவா. அம்மா வந்துட்டா அதுக்கப்புறம் பிரச்சனை தலைகீழ போயிடும். இல்லை பாட்டி, இனி நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன். சரிங்க மாப்பிள்ள, வாங்க வீட்டுக்கு வெளியே நான் கதவை திறந்து விடுறேன், அப்படி போயிடு. சரிங்க பாட்டி. ஏய், உன் அம்மா தூங்கிட்டு இருக்காளா முடிச்சிட்டு இருக்காளான்னு பாரு, போ. நான் பார்க்குறேன், நீ வா. வாங்க, இங்கே பாரு, இப்போ உனக்கு ஒரு லெசன் இந்த இடத்துல கிடச்சிருக்கும். என்ன, இப்போ சரண் கிட்ட சொன்னாலும் இந்த ப்ராப்ளம் இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம பேசி புரிய வைக்கிறதுல தான் இருக்கு. ஏன்னா பேசி புரிய வச்சா கண்டிப்பாக சரண் புரிஞ்சுப்பான். ஏன்னா அவன் அந்த ஸ்டேஜ் எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டான், புரியுதா? இதே மாதிரி தான் நீ ஃபீல் பண்ணாத, புரியுதா? எந்த சூழ்நிலையிலையும் கல்யாணம் ஆன விஷயம் தெரிய வேணாம். அது இப்போதைக்கு நல்லதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அப்பவும் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன், இனி எப்பவும் சொல்லுவேன். என்ன, உனக்கு நான் இருக்கேன், புரியுதா? உன்னை எப்போதுமே நான் விட்டுட்டு போக மாட்டேன். எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் சரி, அதை ஃபேஸ் பண்ண நான் ரெடி. நீயும் எனக்கு ஏற்றவளா ஸ்ட்ராங்காக இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம். இப்போ நான் கிளம்புறேன். சாரி, தெரியாமல் பார்க்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டதுக்கு. சரி, ஓகே, மாட்டினது கூட நல்லது தான். என்ன, இப்போ பாட்டி நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. எதையும் நினைக்காம நிம்மதியாக தூங்குமா. ஐ லவ் யூ. லவ் யூ டூ. ஆயுள் ரேகை நீயடி, என்னானி வேரடி, சுமை தாங்கும் எந்தன் கண்மகள் என்னை சுமப்பதே. உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ள வரை நான் உன் அடிமையடி. சரண், கிளம்பிட்டியா? போலாமா? நான் கிளம்பிட்டேன். நீ ஏன் இப்படி உட்காந்துருக்க? நான் எப்படி உட்காந்துருக்கேன்? நல்லா தான் உட்காந்துருக்கேன். உன்னை பற்றி எனக்கு தெரியும். இப்போ எதுக்கு இப்படி உட்காந்துருக்க? ஆ, ஒன்றும் இல்லடி, எப்பயும் போலதான் இருக்கேன். லூசு மாதிரி பண்ணாத. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நான் என்ன செத்தாடா போயிட்டேன்? உயிரோட தானே இருக்கேன். என்ன சொன்ன? பின்ன என்ன, என்னமோ நான் செத்து போன மாதிரியே தான் உட்காந்துருக்க. நான் தான் நைட் என்ன சொன்னேன்? ஹாஸ்பிடல் போலாம் நேத்து நைட்டே சொன்னேன்ல. அப்புறம் எதுக்கு இப்படி உட்காந்துருக்க? நல்லா தானே இருக்கேன். இங்க பாரு, நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என்ன என்ன வார்த்தை சொன்ன? செத்து போயிட்டேன். அதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க, அப்படித்தானே? இங்க பாரு, நானும் பொறுமையா தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன, நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. ஒரு சின்ன விஷயம்னாலும் அதுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. நல்லா தானே இருக்கேன். இல்ல ஹாஸ்பிடல் போய் டாக்டர் செத்து போயிட்டு என்ன சொல்ல போறாங்க
குட்டியே என்ன கையை கொண்டு வந்துட்டு தள்ளி கொண்டு போற? அடி அடிக்க கை வாங்குனில? அடி அடிடா அடி அடின்னு சொன்னேன் சரண். கோவம் வருது கோவம். என்ன சொன்ன 2 நாளைக்கு முன்னாடி? அனாவசியமா சண்டை போடாதன்னு சொன்னேன். இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தள்ளி போயிட்டா மட்டும் அப்படியே உனக்கு கோவம் வருது? இங்க பாரு, உன் கூட வாழ்ந்த இத்தனை நாள்ல இது ஒண்ணு மட்டும்தான் நீ பண்ணாம இருந்த. இன்னைக்கு அதுக்கு உனக்கு கை வருது இல்லையா? அந்த அளவுக்கு ஆயிட்டேன் நானே. பதில் சொல்லுடா. உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன். உன் தங்கச்சி ரூம்ல இருந்து தானே சவுண்ட் கேக்குது? ஆமாக்கா. இப்ப பதில் பேச போறியா இல்லையா? எதுக்கு சந்தி அப்படி கத்துறா? தெரியலக்கா. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? வாங்கக்கா போய் பார்க்கலாம். வா. பதில் தானே வேணும் உனக்கு. பதில் தானே, இந்த பதில் வாங்கிக்கோ. போ போ புடி. பதில் போதுமா 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 போதுமா? டேய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா? என்ன பாருடா. பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. தெரியாத பைத்தியம். எப்பவுமே தெரிஞ்சிடாத பைத்தியம். இந்த பைத்தியம் பிடிச்சது கூட உன்னால தாண்டி. உன்னால சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா நீ ஏன் என்ன அளவச்சு பாக்குறல்ல? எனக்கு இப்பதாண்டி ஒரு டவுட் வருது. நேத்து ஒரு கேள்வி கேட்டியே, கேள்வி கேட்டியா இல்லையா? அதுக்கு அவ்வளோ ட்ரூவா உனக்கு நான் பதில் சொன்னேன். ஆனா இன்னைக்கு என்னை இப்படி அழுக வச்சு பாக்குறல்ல, உன்னால சந்தோஷம் தான் கிடைக்கும்னு நினைச்சேன். நீயே என்ன அழ வைக்கிறீல்ல, நான் என்னடி பண்ண? இப்ப நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? நீ என்ன பண்ண? அடிக்க கை வாங்குன, அடிக்கல, விலகி போயிட்ட. சரி ஓகே விடு, நான் எதுவுமே சொல்லல. அதுக்கு உன்னை நீ வருத்திப்பியா? அடிக்க முடியல. நான் என்ன பண்ண? அடிச்சா தப்பா போயிருமோ அப்படின்ற பயத்துல அடிக்க முடியல. ஏன்னா உன்னை அடிச்சா உனக்கு வலிக்கிறத விட எனக்கு தண்டி வலிக்கும். அது உனக்கு தெரியுமா? தெரியுதுல, தெரியுதா இல்லையா? அப்போ நீ மனசு சோகமா இருந்தா எனக்கு வலிக்கும் தெரியாதா? எதுக்கு மனசு சோகமா வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? என் ஹாஸ்பிடல் போனா டாக்டர் ஏதாவது சொல்லிடுவாங்கண்ணா. அப்படியே சொன்னாதான் என்ன பிரச்சனைங்கறேன்? என்னால அதை தாங்கிக்க முடியாது. நீ இப்போ என்ன டாக்டர் நாங்க போயிட்டு செத்து போயிட்டு சொல்ல போறாங்க? இல்ல செத்து போயிடுவேன்னு சொல்ல போறாங்களா? ஐயோ அந்த வார்த்தையை சொல்லாத. ஏன் நான் செத்து போகணுமா? நீ செத்து தானே போகணும். இப்பவே போறேன். டேய் டேய் சரண், டேய் போதுமாடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிருவேன். சந்தோஷமா இரு. டேய் இமையழகே நீயும் இருப்பாயோ உயிரே. ஐயோ ரத்தம் எவ்வளவு வருது. விரல் தீண்டும் நொடியே உந்தன் காதலின் கண்ணிலே. என்னை யாரும் தொட வேணாம். நான் தான் செத்து போயிட்டு நிம்மதியா இருப்பேன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. என்னை விட்டு நான் இப்படியே போறேன். எனக்கு யாரும் வேணாம். டேய் டேய் சரண், டேய் நான் சொன்னேனடா என் வாயை திறந்து. நீ என்னை விட்டு போயிட்டா நிம்மதியா இருப்பேன் நான் சொன்னேனா? ஏன்டா அப்படி பண்ற? கொஞ்ச நாள் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருந்த, மறுபடியும் ஏன்டா ஆரம்பிக்கிற? ஏன்டா என்ன உயிரோட வச்சு கொல்ற? எவ்வளவு ரத்தம் வருது. காதல் வாழும் இதயத்தில் நாளும் மனதினில் நீ மட்டும் நின்றாயே. என் கூட பேசாத. போ போடி போ. இங்க பாரு, நீ என் கூட பேசலனாலும் பரவாயில்ல. எந்திரிச்சு வா, ஹாஸ்பிடல் போறா. எந்திரிடா. போயிட்டு போகுது. யாரும் ஃபீல் பண்றோம். நான் எங்கேயும் வரல. சரண் சரண், சத்தியமா நான் செத்து போயிருவேன்டா. என்ன பாருடா, என்ன பாரு சரண். இங்க பாரு. நான் என் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு கூட இங்க யாருக்கும் புரியல. அதுக்கப்புறமும் நான் என்ன சொன்னாலும் யாருக்கும் புரிய போறதில்லை. நிம்மதியா இருங்க, நான் போறேன். சரண் நான் செத்து போயிருவேன். சரண் ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனா? நான் தான் கோவப்பட்டு
என்னாச்சுமா? என்ன கையில ரத்தம் வருது? அத்தை, அத்தை கையை கட் பண்ணிட்டாரு அத்தை. எனக்கு அவருக்கு சண்டை வந்துருச்சு. அதுல தெரியாத நம்ம கையை கட் பண்ணிட்டாரு அத்தை. மகேஷ் மகேஷ் சரணா ஹாஸ்பிடல் கொண்டு போடு மகேஷ். இம்மா சந்தியா இரு, பயப்படாத. ஒன்னும் என்ன சண்டை நடந்துச்சு, என்னாச்சு? மாமா மாமா தப்பு என் மேலதான். மாமா அதை பத்தி அப்புறமா சொல்றேன். முதல்ல சரணா ஹாஸ்பிடல் கொண்டு போடு மாமா. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நான் செத்தே போயிடுவேன். அண்ணி, அதெல்லாம் சரணுக்கு ஒன்றும் ஆகாது. ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். இருங்க, நான் கால் பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டேன். நீ அவனை தூக்கு. சரிங்கண்ணா. சரண் சரண் நான் எவ்வளவு வேணாலும் சாரி கேட்கிறேன் சரண். வேணா சரண், நீ என்கிட்ட வந்துரு சரண். நல்லா தானே இருந்தாங்க. இப்போ உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பிரச்சனை? யாருக்குதாக்கா பிரச்சனை வரல. அதுக்குன்னு இப்படிதான் பண்ணுவாங்களான்னு தெரியல. சரி என்னங்க, தூக்குங்க. உசரே உசரே அட நீதானடா, கனவா நனவா இங்க நின்னாயடா, காயோ ஆராதா நெஞ்சோ சேராதா, காணோ நிழலிப்போ நெசமாகாதா. டேய், தப்பு என் மேலதான்டா. நான் தான்டா அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டேன். அதுக்கு நீ என்ன விட்டு போடனே முடிவு பண்ணிட்டல. என்னடா நீ என்ன லவ் பண்ற? ஐயோ, தப்புதாம்மா. இங்க பாரு, இல்லைன்னா சந்தியா இருக்க மாட்டேன், உனக்கு தெரியும்ல. வாழா வாழ்வே அடி நீதானம்மா, சாகா வரம் போல வந்தாயம்மா, பாவம் தீராதா சாவோ வீழாதா, மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா. அண்ணி, டிலே பண்ண வேணாம், வாங்க கிளம்பலாம். வாங்க. ஏண்டி ஏன்? இங்க பாரு, என்னவா இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சரணுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாது என்ன? அதுக்கப்புறம் பேசிக்கலாம். எந்திரி. இல்லைக்கா, இல்லை. சரண் சரண் என் மேலே கோவத்தில் இருக்கா. நான் தான் லூசு மாதிரி பேசிட்டேன். தப்பா ஏதோ ஒளறிட்டேங்க்கா. அதான் என் சரண் கையை கட் பண்ணிட்டேன். அவன் என்ன மன்னிக்க மாட்டாங்க்கா. நான் வரல, நீங்க எல்லாரும் போங்க. இங்க பாரு, லூசு மாதிரி பேசக்கூடாது, புரியுதா? சரண்டா ஒரு இடத்துல உன் மேல கோச்சிக்க மாட்டாரு என்ன? இப்ப வா, அவங்கள போயிருக்காங்க, நம்ம பின்னாடி கார்ல போலாம். வா. நீ அங்க வரல, சரணை பார்க்கலனா தான் சரண் வருத்தப்படுவாரு. இல்லக்கா, நான் வரல, நீங்க போங்க. நீங்க போயிட்டு என் சரணுக்கு ஒண்ணு இல்லைன்னு எனக்கு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் கொடுங்க, எனக்கு அது போதும். நான் வரல, நீங்க போங்க. இங்க பாரு சந்தியா, இப்ப வர போறியா இல்லையா? எதுல அடம் பிடிக்கணும் ஒரு இது இருக்குல்ல. இல்லக்கா, நான் வரல. அக்கா, அவ புனிமானத்தை எப்போதும் மாற்ற முடியாதுக்கா. நீங்கள் வாங்க, நம்ம முதல்ல போய் சரணிக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம். அவளே உணர்ந்து வருவா, நீங்கள் விட்டுருங்க, அவளே வருவா. அதுக்காக எப்படி விட்டுட்டு போக சொல்கிறியா? வீட்டில் ஹரி இருக்காக்கா, பார்த்துக்கிடுவா. வாங்க போகலாம். என்னமோ சரி, வா. தப்பு என் மேலதான். நீ பொறுமையாக பேசும்போதே உனக்கு ஈக்குவல் கொடுத்து பேசி இருந்திருக்கணும். நீ ரொம்ப எமோஷனல் ஆயிட்டீல. நான் ஏதோ ஒரு டென்ஷன்ல பேசிட்டேன்டா. கண்டிப்பா நீ என் மேல கோவப்படுவேன். நான் இனிமே உன்னை பார்க்க வரல சரண். நான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். என்னால உனக்கு கஷ்டம் இல்ல. நீ ஹாப்பியா இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும். நீ சந்தோஷமா இரு. நான் கிளம்புறேன் சரண். ஆனா அந்த மீன் தொட்டி மட்டும் நான் விட்டுட்டு போக மாட்டேன். ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அது மட்டும்தான். ஐ லவ் யூடா. நான் மன்னிப்பை கேட்டாலும் உன்னால என்ன மன்னிக்க முடியாது. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லிட்டேன். ஐயோ, என் மேலதான்டா தப்பு. மன்னிச்சிரு சரண். நான் உன் கூட இல்லை. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். போயிட்டு வரேன். இதுக்கு மேலே உன் கூட இருந்தா உனக்கு கஷ்டம் மட்டும் தான்டா. எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும் தான் வேணும். நான் போறேன்.
நீ போனா நான் தாங்க மாட்டேன். நீ இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாதுடி. வேணாம், என் கூடவே இருடி சந்தியா. ஏ சண்டைக்கோழி, வேணாம் சண்டைக்கோழி, என்னை விட்டு போகாத. இல்ல சரண், நான் உன் கூட இருக்கிறத விட உன்னை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தாதான் எந்த பிரச்சனையும் வராது. நான் போறேன்டா. அண்ணி, என்ன ஹரி அண்ணி, எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. நீங்க அண்ணி இப்படி உட்காந்துருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான் அண்ணி, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அண்ணன் இந்த அளவுக்கு போவான்னு நான் எதிர்பார்க்கல. சண்டை வந்தாதான் அங்க லவ் இருக்குன்னே அர்த்தம். எனக்கு அது புரியுது. ஆனா நீங்க எப்படி உட்காந்துருக்கீங்க? நீங்க போங்க, முதல்ல கண்ணு முழிச்சதும் உங்களை தான் தேடுவான். அவனுக்கு ஒன்றும் ஆகாது, கையை தானே கட் பண்ணியிருக்கான். இல்லை ஹரி, நான் தப்பு பண்ணிட்டேன். அவன் கொஞ்சம் எமோஷனல் ஆனவன்னு எனக்கு தெரியாம லூசு மாதிரி பேசிட்டேன். அவன் என் மேல ரொம்ப கோவத்தில் இருப்பான். வேணாம், நான் அவனை பார்க்க போல. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். யார் கேட்டாலும் எதுவும் சொல்ல வேணாம். என்ன அண்ணி, ரொம்ப தப்பாக முடிவெடுக்கிறீங்க. எப்படி அண்ணி? வேணாம் அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் போங்க, போய் அண்ணனை பாருங்க. அண்ணன் அதெல்லாம் நார்மல் ஆயிடுவான். அவன் என்ன நீ தப்பாக நினைக்க போகிறான்? அவனும் கோவத்தில் தான் இருந்திருக்கான். என்ன புரியுதா? எல்லாத்தையும் இப்போதான் அண்ணி சொல்லிட்டு போனாங்க. ப்ளீஸ் கவலைப்படாதீங்க அண்ணி. நீ என்ன ஆறுதல் சொன்னாலும் சரி, நான் அவனை பார்க்க போக மாட்டேன். வேணாம், அவனாவது நிம்மதியாக இருக்கட்டும். யாராவது கேட்டா எதுவும் சொல்லாதேன்னு எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா ஹரி? ப்ளீஸ், அன்னிக்காக இதை மட்டும் பண்ணுமா? அண்ணி, உங்களுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் இது தப்பண்ணி. பாவம் சரணன்னு ஏங்கி போயிடுவான். பரவாயில்ல, அவன் ஏங்கிலாம் போக மாட்டான். அவன் என் மேலே கோவத்தில் இருக்கான். நான் தான் தப்பா பேசிட்டேன், அவசரப்பட்டு பேசிட்டேன். அவனுக்கு அது வலிக்கும் தெரியாம பேசிட்டேன். தப்பெல்லாம் என் மேலதான். அவன் எந்த இடத்துலையுமே தப்பு பண்ண, அவனுக்கு தான் வலிக்கும். பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. சரண் சரண் நல்லா இருக்கான்னு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி சொல்லு, எனக்கு அது போதும். இப்போ நான் இங்கே இருந்தேன்னா அவனுக்கு கோவம் அடிச்சாகும். எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், மீன் தொட்டி மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ணி, அதை நான் சொல்கிறேன், ஆனால் யோசிச்சுக்கோங்க. நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்களான்னு தோணுது. இல்லை, எல்லா சைட்லுமே யோசிச்சிட்டேன். நான் கிளம்புறேன். சரிங்க அண்ணி, நீங்கள் கவலைப்படாதீங்க. அண்ணனுக்கு எதாக இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். என்ன வருத்தப்படாமல் போங்க, பார்த்து போங்க அண்ணி. நான் வேணா வெளியே வந்து ஆட்டோ ஏற்றி விடவா? இல்லை வேணாம், நானே போய்க்குவேன். நிதானமாக தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய்க்குவேன். ப்ளீஸ் அண்ணி, அழுகாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அழுகாதீங்க அண்ணி. சரணன்னு கோவம் எவ்வளோ நேரத்துக்கு இருக்க போகுது? இல்லை, அவனுக்கு என் மேலே கோவம் பட தெரியாது. அவன் என்னை தேடி வந்தா நான் பேசிக்கிறேன். நீ மட்டும் தான் வீட்டில் இருக்கியா? இல்லை, மாதவனை விட்டுட்டு போயிருக்காங்க. அவன் வீட்டில் தான் இருக்கு. சரி, உன்னை பார்த்துப்பா. எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கல்ல. என் சரணுக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு தெரியும். நீ பார்த்து பத்திரமா இரு. என்ன அண்ணி, போயிட்டு வரேன். அண்ணி, பரவாயில்ல ஹரி, நான் பார்த்துக்கிறேன். நான் போயிட்டு வரேன். ஏய் குண்டமா, அண்ணி எங்க? அவங்க போயிட்டாங்க. போயிட்டாங்கன்னா பேர பார்த்து நிக்க சொன்னாங்களா? நிப்பாட்ட மாட்டியா? அவங்க என்ன ட்ரெயினாடா நிப்பாட்டுறதுக்கு? குண்டா, ரொம்ப பேச மூஞ்சி பேத்துருவேனே. ஆய் மட்டும்தான் எரும மாடு வளர்ந்துருக்கிறடி குண்டமா. இங்க பாரு மாதவா, பல்ல உடைச்சிருவேன். என்ன என்ன போப்பு, என்ன பிரச்சனை நினைச்சாங்கன்னு தெரியுமா? ஏய், சரணனுக்கு தெரிஞ்சுனா அவ்வளவுதான்டி, ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அவங்க போறாங்கன்னு விட்டுட்டு நிக்கிற பேபன். இங்க பாரு, நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனா கேட்கல. அவங்க ஏதோ ரொம்ப டிப்ரெஷன்ல போறாங்கடா. அப்படி இருக்கவங்கள எவ்வளவுதான் சொல்லி தடுக்க முடியும்? நம்ம ஒரு விஷயத்த வேணான்னு சொல்லதான் அவங்களுக்கு அதை பண்ணணும்னு தோணும். அதுவும் சரிதான்டி, ஆனா இப்படி அவங்க போயிட்டா அண்ணன் எப்படி தாங்குவான்? அதெல்லாம் சேர்ந்துருவாங்கடா. இவங்க சண்டை என்ன ஒரு நாள் 2 நாள்லையா? அதெல்லாம் சேர்ந்து போயிடுவாங்க. சரி, நீ ஜூஸ் குடிச்சியா? இல்லடா, நான் உள்ள உட்காந்துட்டு இருந்தேன். ஏதோ சத்தம் கேட்டு வெளியே வந்தா அனிதா தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போனாங்க.
உள்ள வந்து பாத்துக்கோன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள இவங்க கிளம்பி போறாங்க. சரி வா, நான் ஜூஸ் உனக்கு போட்டு தரேன், நீ குடி. இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் நீ வர வேணாம். அவங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க. என்ன நடந்து போயிருக்காங்க. நான் வேணா ஆட்டோ ஏற்றி விடுவான்னு கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டாங்க. ச்சே, ஏன் தான் இப்படி சண்டை போடுறாங்களோ என்னமோ. பெரிய யோகியமானவன், நீ சண்டையே போட்டதில்ல தானே? நாங்க இந்த அளவுக்கு சண்டை போட மாட்டோம்டி. ஆனா இவங்க சண்டை பத்தியா அடிக்கடி வந்து ரத்தம் இதெல்லாம் வந்திருக்கு பத்தி. ரத்தம்னு சொல்ல வந்தவன் ஞாபகம் வருது. தள்ளு, நான் போய் மாப் போடுறேன். பாரு பெட்டெல்லாம் ரத்தமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இவனு குடிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க வேணாம், அப்புறமா வேலை பார்த்துக்கலாம். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். என்ன நீ போய் உள்ள உட்காரு போ. டேய் வேணாண்டா, நான் பாக்குறேன்டா. போடி குண்டமா, போய் உட்காரு போ. ரொம்ப தாண்டா அக்கறை. நீ தங்கச்சி மேல எனக்கு அக்கறை இருக்கும்ல. அப்பப்பப்பப்பா, புல்லரிச்சு போச்சுப்பா. நிஜமாதான் போ. லவ் யூ டா அண்ணா. லவ் யூ டு போ. ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லைல்ல டாக்டர்? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஒன்றும் இல்லை டாக்டர். அவரு என் அண்ணன், அவருக்கும் என் அன்னைக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. சண்டையில தேவையில்லாம கத்தி எடுத்து கைய கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நரம்பு கட்டாயிருக்கும். அப்புறம் நினைச்சாலும் சண்டை இருக்கலாம். அதுக்கு நீ இந்த அளவுக்கு இல்லை. அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்களா? இல்ல டாக்டர், பின்னாடி வரேன்னு சொன்னாங்க. இப்போ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை டாக்டர். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கேர்ஃபுல்லா நீ பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இன்னொரு டைம் இப்படி பண்ணாருன்னா அடுத்த டைம் காப்பாத்துறது சிரமம். இப்பவே சொல்லி. டாக்டர் தப்பா நினைச்சுக்காதீங்க. அது அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா சண்டை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுலதான் இப்படி பண்ணிட்டான். கோவத்துல நம்ம என்ன பண்றோம் நம்மளுக்கே தெரியாதுல்ல டாக்டர். ரொம்ப பிடிச்ச அண்ணனும் விட்டு கொடுக்காம பேசுறீங்க. டாக்டர் மொத்தம் எங்க குடும்பத்துல 6 பேர். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததா சொல்லி சொன்னாங்க. 6 பேத்துல 5 அண்ணன் தம்பிங்க, ஒரு தங்கச்சி. அதுல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பாண்டிங்ல இருப்பாங்க. எங்க 2 பேரோட பாண்டிங் ரொம்பவே க்ளோஸான ஒரு பாண்டிங். ஸோ ஒரு சின்ன விஷயம்னாலும் என்னால் அதை தாங்கிக்க முடியாது. வெளியே நான் சும்மா சிரிச்சாலும் அவனுக்கு ஒண்ணுனா எனக்கு தான் டாக்டர் துடி. உங்க அண்ணன் தம்பி பாண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சி. சரி ஓகே, நீங்களாவது இவரை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. என்ன? ஓகே டாக்டர், நான் பாத்துக்கிறேன். உங்க வீட்டுக்கு வெளியே எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க, போய் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுங்க. அப்புறம் அந்த ஆழமா கட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க தெரியுமா, அதை மட்டும் சொல்லாதீங்க, தாங்க மாட்டாங்க. ஓகே ஓகே. பைத்தியக்காரன்டா நீ. உன்னை என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. வர்ற கோத்துக்கு ஏண்டா பொண்டாடிக்கிட்ட சண்டை போட வேண்டியதாண்டா, அதுக்குன்னு இப்படி இல்லாம என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல சரண். உன் பாசம் எனக்கு பிடிச்சிருக்குடா, ஆனா இந்த அளவுக்கு இப்படி இறங்குவேன்னு தெரியல. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னடா பண்ணுவேன் நானு? என்னை பத்தி, உன்னை சுத்தி இருக்கவங்கள பத்தி, ஏன் அவன் பொண்டாட்டி பத்தி எதையுமே யோசிக்கல. கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி கையெடுத்து கட் பண்ணிப்ப, அப்படித்தானே? கண்ணு மூடி உன்னை வச்சுக்கிறேன். என்னங்க, சரணுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? நான் கேட்குறேன், தப்பா நினைக்காத. என்னதான் பிரச்சனை உங்க 2 பேத்துக்குள்ள? சண்டை போடட்டும், வேணான்னு சொல்லல, அதுக்கு நீ இப்படிமா? எங்க புருஷன் பொண்டாட்டினா சண்டை போட தானங்க செய்வாங்க. தங்கச்சி வரலையா? இல்லங்க, அவ வரலைன்னு அங்கேயே உட்காந்துட்டா. கூட்டு வந்திருக்கலாம்லம்மா, ஏமா? பொழுதுனாரே எவ்வளவோ கூட்டு பார்த்துட்டோம். அண்ணி இப்ப கண்ணு முடிச்சோன்னா அவன் சந்தியான்னு தான் கேட்பான். கூட்டு வந்திருக்கலாம்லம்மா. மாமா, நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனா அவ கேட்கவே இல்லை. வரமாட்டேன்னு சொல்லிட்டா மாமா. அதோட வீட்டில் ஹரி தனியா இருக்கிறதுனால மாதவன் ஹரி அவங்க 3 பேத்தை விட்டுட்டு வந்து எப்படி வீட்டில் தான் இருப்பா. சரண் கண்ணு முடிச்சிட்டேன்னு சொன்னா உடனே ஓடி வந்துடுவோம் மாமா. இந்த விளையாட்டு பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எதுல விளையாடுறதுன்னு வர வர சரணுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லாம போச்சுடா. கூட பிறந்திருக்கான் தான் பேரு, கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இப்படி இருக்கான். நாளைக்கு இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து இப்படிதான் இருப்பானோ. விடுங்க பாத்துக்கலாம். டாக்டர் டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சு? டாக்டர் நார்மலா தானே இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கத்தி ஆழமா கட் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, டிப்ஸ் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முடிச்சிருவாரு. இப்படிதான் நடக்காம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உயிரோட வேல்யூ தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. உயிர் ஒரு தடவை போச்சுன்னா திரும்ப வருமா? என்னதான் புருஷன் பொண்டாட்டி சண்டையாவே இருந்தாலும் இந்த அளவுக்கு இறங்கணும்னு இல்லை. முதல்ல கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்க சொல்லுங்க. நினச்சிக்கோங்க டாக்டர், இப்போ பார்க்கலாமா? டிப்ஸ் போட்டிருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க. அன்னைக்கு இவங்க தானே அனிதாக்கு குழந்தை பிறக்காத அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பேசாம இன்னைக்கு இவங்க கிட்ட கேட்டுட்டான்னு கேட்டுடலாமா? அதுவும் இன்னைக்கு அனிதா வர கூடவே வந்திருக்கா. அதனால இன்னைக்கு இவளை டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா என்ன? சரி, சரணை டிசார்ஜ் பண்றதுக்குள்ள எல்லாத்தையும் அனிதா பத்தி கேட்டுடலாம். கேட்டுட்டா நிம்மதியா இருக்கலாம்ல. ஒருவேளை இவங்க ஏதாவது பொய் சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கண்டுபிடிக்க. ஓகே, இன்னொரு 1/2 hour கழிச்சு டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. ரிசப்ஷன்ல பில் பே பண்ணிடுங்க. அதெல்லாம் பண்ணிடுவோம் டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அப்பா, அம்மா தலை வலிக்குது. டே மகேஷ், எனக்கு என்னாச்சு? சந்தியாங்க, சந்தியாங்கடா. ஆமா, இங்க வந்து கீழே இப்பதான் என் மடியில இருந்து இறக்கி விட்டேன். டே மகேஷ், எதாவது விளையாடணும் இருக்கு. எங்கடா என் பொண்டாட்டி?
ஆரஞ்சுன்னு வச்சுக்க பொல்லலாம் கலண்டு பாத்துக்கோ. ஆளை பாரு. பண்ணிருக்க வேலைக்கு ஏதோ சொல்லிருவேன்டா. ஏண்டா படிச்சிருக்கீல, சாஃப்ட்வேர் கம்பெனி ஒண்ணு வச்சிருக்கீல, நல்லா பல பல பலன்னு எல்லா வேலையும் பார்க்க தெரியுதுல, வாய் கிளிய பேச தெரியுதுல. அப்ப எல்லா விஷயத்துலயும் எப்படி இருக்கணும்? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? என்னதான் பொண்டாட்டி கூட சண்டை போட்டாலும் இப்படிதான் பண்ணுவியா? அது இல்லடா. டேய் என் பொண்டாட்டி எங்கடா? ஏன் உன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டது உனக்கு தெரியாதா? ஆமால, ஆமா சண்டை போட்டேன். ஆமாடா, ஆமா நான் சண்டை போட்டேன். அவ கூட நான் பேசக்கூடாது. அவ வந்திருக்காதானே இங்க. சரண், மென்டல் ஆயிட்டியா சரண்? மென்டல் ஆயிட்டியா? இல்ல, நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி விடு. முதல்ல ரிலாக்ஸ் சார், என்ன அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சந்தியா வந்திருக்கலாம். ஒருத்தரும் வரல. தப்பெல்லாம் உன் மேல வச்சுட்டு என் மேல கூச்சுக்கிட்டல. நீ வரவே வேணாண்டி என்னை பாக்குறதுக்கு. நானும் உன்னை பார்க்க வர மாட்டேன். எப்படி என் கூட பேசாம நீ இருக்க நான் பார்க்க. உன்னோடு வாழும் காலங்கள் யாவும் எதிர்பார்த்து நான் இங்கு இருந்தேனடா. உன் கண்கள் வீசும் பார்வைகள் போதும் ஏழேழு ஜென்மம் நான் வாழ்வேனடா. எனக்குன்னு ஒரு வானம், எனக்குன்னு ஒரு மேகம், மழை பொழியுது என் அன்பு அதுதானே நீயும். எனக்குன்னு ஒரு வானம், எனக்குன்னு ஒரு மேகம், மழை பொழியுது என் அன்பு அதுதானே நீயும். என்ன பார்க்கணும்னு அவளுக்கு தோணவே இல்லைல்ல. நான் எதனால கையை கட் பண்ணனு அப்படின்னு எதுவுமே அவளுக்கு தோணல. அவளுக்கு தோணவும் வேணாம், அவ பேசவும் வேணாம். அவளா வந்து பேசுற வரைக்கும் நான் பேசவே மாட்டேன். பாக்குறேன். தப்பு என் மேலதான். ஆனாலும் கோபத்தை கொண்டு வந்தது அவன் தானே. நான் பேசவே மாட்டேன். என் கூட கொஞ்சம் வரியா? எங்க வருவியா மாட்டியா? வரேன்.